இப்போ தெரியுதா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்னைங்க. செம்ம ஹாட்டு சப்பா. இருந்தாலும் மரத்து நிழலில் வந்து நிற்கிறேன். ஏன் தெரியுமா? கூலாக உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? அண்ணா யூனிவர்சிட்டிங்க. அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி இது நான் ஒரு யூனிவர்சிட்டினே சொல்கிறது கிடையாது, ஒரு கோயில் தான் சொல்கிறேன். எஸ், ஒரு எஜுகேஷனல் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள்குள்ளே நம்ம உள்ளே போக போகிறோம். இங்கே எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் கொண்டு வரேன். டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு கோயில், ஒரு எஜுகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். உள்ளே போகலாம், பார்க்கலாம். நம்ம இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியுடைய நம்ம விசி ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறோம். நீங்கள் பேக் சைடில் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி விசி ஆஃபீஸ், நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆஃபீஸ் இருக்குது. இப்படி ரொம்ப நேரமாக சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கார்டன். இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ரெக்ரியேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக உட்காந்து இங்கே உட்காந்து ரெக்ரியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம், படிக்கலாம். நீங்களே பாருங்கள், பேக் சைடில் அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இயற்கையான ஒரு அமைப்பில் தான் இது இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சதுன்னா மிகப்பெரிய ஒரு கோயிலில் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஆரம்பத்தில் என்னோட எல்லா வீடியோஸில் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லி வந்து ரிசர்ச் ஃபண்டட் டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே ரிசர்ச் ஓரியன்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்போ லேர்னிங் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட் ஓரியன்ட் லேர்னிங் வந்தாலும் இருக்கும். ஸோ இங்கே படித்தா உண்மையிலே உங்களுக்கு ஒரு ப்ரைட் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் வந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுங்க. இதுதான் வந்து ஆஃபீஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே தான் ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம வந்து பார்க்க போகிற இந்த இடம் வந்து கெஸ்ட் ஹவுஸ். கம்ப்ளீட்டாக அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கெஸ்ட் ஹவுஸ் இதுதான் நீங்கள் இங்கே உள்ளே பார்த்துட்டு இருக்கிறது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கெஸ்ட்டு யாராக இருந்தாலும் இங்கே தான் நல்லா தங்குவாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குது. நானே இங்கே வந்து ஒரு 4-5 தடவை தங்கி இருக்கிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். அண்ணா யூனிவர்சிட்டியிலே ரொம்ப பழமையான டிபார்ட்மெண்ட்டாக இதுதான். இங்கெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் படித்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே மிகப்பெரிய கெத்து அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு ப்ரைடு தான். அகைன் இங்கே வந்து உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் படித்தா ரொம்ப ப்ரைடுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பஸ்ஸஸ் இங்கேயும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி பஸ்ஸஸும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ணக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, சாலிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மைனிங் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கான அந்த ரூட்டில் தான் இருக்கும். இந்த பக்கம் எல்லாமே வந்து கோர் இன்ஜினியரிங்கான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பழைய பிளாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரினர்ஸ் காலத்திலே கட்டி கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றாண்டு கடந்த ஒரு பில்டிங் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அடுத்து நம்ம பக்கம் போகிறீங்கன்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட், மெயின் டிபார்ட்மெண்ட்டுங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் பக்கம் போகலாம். அங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பிரேக் டைம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இங்கே எல்லாம் இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஹை வோல்டேஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே சைடில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை வோல்டேஜ் டிபார்ட்மெண்ட், அடுத்து இருக்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிவிஷன் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடியது. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கும் சரி, இல்லை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரி, ஒரு ஃபவுண்டேஷன் லேப், ஃபண்டமெண்டல் லேப், இது பார்த்து டிபார்ட்மெண்ட், அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, யூஜிசி சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு ஸ்டடிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே எல்லாமே வந்து இங்கே ஸ்பான்சர்டுங்க, கவர்மெண்ட் ஃபண்டட் அண்ட் ஸ்பான்சர்டு ரிசர்ச் சென்டர் இருக்கிற ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறனால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளெல்லாம் போய் நம்ம கம்ப்ளீட்டாக எடுக்க முடியல. டெஃபினட்டாக சான்சஸ் இருந்தால் நெக்ஸ்ட் டைமில் வந்து டிபார்ட்மெண்ட் உள்ளே போய் உங்களுக்கு என்ன இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ், அப்படியே ஐசி இன்ஜின் லெபார்ட்டரின்னு சொல்லுவாங்க. இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செப்பரேட் டிவிஷன். ஒரு லேபே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எப்படி ஒரு பில்டிங் மேசிவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜின் டிபார்ட்மெண்ட் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம். திடீர்னு நம்ம ஒரு கேண்டிடேட்டை பார்த்தோம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்னை பார்த்தோன்னே. சார் நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட நம்ம பேசலாம். ஹலோ சார், உங்களை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இந்த காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த காலேஜை பற்றி டீட்டெயில்ஸ், இல்லை வேறு எப்படி வந்து கவுன்சிலிங்கில் எப்படி போய் ஜாயின் பண்ணலாம், எந்தெந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸு எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை பார்த்துட்டு தான் நான் வந்து இதை ஜாயின் பண்ணினேன். உங்கள் பேருங்க? விஜய் சார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? கும்பகோணம், வலங்கிமான் பக்கத்தில் கும்பகோணம். வலங்கிமான்? ஆமாம் சார், நம்ம சொந்த ஊர் தான். ரொம்ப சந்தோஷம். எப்படிப்பா இருக்கீங்க டிபார்ட்மெண்ட்லாம்? டிபார்ட்மெண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதுமாரி எந்த ஹெல்ப்னாலும் இங்கே பண்ணுவாங்க. ஃபீஸ் பிரச்சனை எல்லாமே இப்போ நல்லா ரொம்ப பணம்லாம் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இங்கேயே அலுமினி வந்து அவங்களே ஃபீஸ் கட்டுறாங்க. இனிமேல் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களே வந்து இது பண்ணி ஃபீஸ் கட்டி அவங்களே படிக்க வைக்கிறாங்க சார். அது படிக்கிறதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்டு மற்ற விஷயங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதெல்லாம் நல்லா இருக்குது சார், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆன் த ஹோல் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம ரேட் பண்ணுவோம். நீங்கள் எப்படி உங்கள் மனசில் எப்படி நிற்கிது? இல்லை, எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. பிரச்சனை அதாவது எப்படின்னா ஒரு ஃப்ரீடம் இருக்குது சார், இண்டிபெண்ட்டாக இருக்குது. ரொம்ப இந்த டார்ச்சர் அந்தமாதிரி ரொம்ப கிடையாது. படிக்கிறதும் இண்டிவிஜுவலாக நீங்களே படிச்சுக்கலாங்க. நம்ம டவுட்ஸ்னாலும் சாருங்க வந்து எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஒன்றும் அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது சார் இங்கே வந்து. அதுதான் மாரி விஷயங்கள். சூப்பர், ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க? ஹாப்பியாக, கண்டிப்பாக. ஹலோ சொல்லிடலாமா? ஹாய். இப்போ நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே தான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கேரிடரே எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். அங்கங்கே ஸ்பெஷல் மிஷின் ஷாப்ஸு, அங்கே நம்ம பார்த்த மாதிரி ஐசி இன்ஜின்ஸு, ஸ்பெஷலைசேஷன் மிஷினில் நீங்கள் அப்படியே உள்ளே கொஞ்சம் பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன்.
ஒவ்வொரு லேத்தும் இன்ஜின்ஸும் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். கேட் கேம்ப் லெபார்ட்டரியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்குங்க. ரொம்ப சுற்றி சுற்றி வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. அவ்வளோ விஷயம். இந்த மேஜர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இன் சென்ட்ரல் ஒர்க் ஷாப்ஸ் கூட பாருங்கள். ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லெபார்ட்டரிஸ், மெட்டீரியல் ப்ராசஸிங் மிஷின், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மெட்டீரியல் டெஸ்டிங் லெபார்ட்டரி, மெட்டல் ஃபார்மிங் லெபார்ட்டரி, மெட்டல் ஜாயினிங் லெபார்ட்டரி, மெட்டலாஜி லெபார்ட்டரின்னு சொல்லி தனித்தனி டிவிஷன்ஸாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சென்டர் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டுங்க, ஹைட்ராலிக்ஸ் லேப்னு சொல்லுவாங்க. அதாவது நீர்வள மையம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இதுவும் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. ஒரு செப்பரேட்டாகவும் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டாகவும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. இது ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வரும். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் என்சிசி ஆஃபீஸு, ஹாஸ்டல், இதெல்லாமே எப்படி பின்னாடி வந்து பேக் சைடில் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸுங்க. கிட்டத்தட்ட அது காலேஜ் சுற்றி பார்க்கணுன்னா ஒரு 10-20 கிலோமீட்டர் உள்ளே சுற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம போகும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இருக்குது. ஹால் ஆஃப் கின்னஸ் அப்படின்னு சொல்லிட்டுங்க. 1968 வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் வாங்கக்கூடிய அளவுக்கான அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த ஹால் என்ன அப்படிங்கிறது உங்களை நான் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கிறது தான் ஹால் ஆஃப் கின்னஸுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. பக்கத்துலேயே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அர்பன் எனர்ஜி சென்டருடைய ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி, ரயான் யூனிவர்சிட்டி கூட கொலாபரேட் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் இது. இது வந்து பிஜி ஸ்டடீஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ப்ளஸ் ரிசர்ச் ஸ்டடீஸ்க்காக இருக்குது. யூஜி ஸ்டூடெண்ட்ஸும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாஸ்டல். குறிப்பாக அது வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெசிஃபிக் ஹாஸ்டல். இந்த மாதிரி செப்பரேட்டாக நிறைய ஹாஸ்டல்ஸ் வந்து நமக்கு இருக்குது இங்கே. இந்த பக்கம் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய தனியாக இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுங்க. இது மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக்காக இன்ஜினியரிங்கில் எல்லா இடத்துலையும் இல்லாத நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி எல்லாரும் டாக் ஆஃப் த டவுன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் இங்கேருந்து தான் வெளியில் போய் ஆகணும். தப்பிக்க முடியாத டிபார்ட்மெண்ட். இன்ஜினியரிங்குள்ளே வரணும்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் தப்பிக்க முடியாத ஒரு டிபார்ட்மெண்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டு. இதுக்குள்ளே வந்தே தான் ஆகணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இந்த ஹாட் கேக்குங்க. இனி வந்து ஃபியூச்சர் இந்த நோக்கி தான் இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸ் 5G டெக்னாலஜி, கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து, VLSI டிசைன்ஸ்லேருந்து, நேனோ டெக்னாலஜி எல்லாமே இங்கே இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்கும். இங்கே நீங்கள் வந்து ஒரு ஈஸி படிக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே கிஃப்டட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள், அந்த பழைய காலத்து பில்டிங். இதெல்லாம் வந்து 200 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின வந்து பில்டிங். ஃபாரினர்ஸ் வந்து நமக்கு பண்ணது. மோஸ்ட் ஆஃப் த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இது ரொம்ப ஒரு பழமையான பில்டிங். விவேகானந்தா ஆடிட்டோரியத்துக்கு பேக் சைடில் இந்த பில்டிங்கை நம்ம பார்க்குறோம். ஒன் ஆஃப் த கிளாஸான டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாங்க. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கான எல்லா ரிசோர்ஸஸுமே இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஏன் இதை பற்றி நான் ரொம்ப நல்லா சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னோடய டிபார்ட்மெண்ட்டு கூட. நான் இந்த ஃபீல்டில் இருக்கணும். நான் நிறைய பக்கம் என்னோடய ரிசர்ச் பண்ணும்போது, பிஹெச்டி பண்ணும்போது, சரி பிஜி பண்ணும்போது நிறைய ரிசர்ச்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ அப்படி ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியுடைய மெயின் கேம்பஸ் வந்து நம்ம சொல்லக்கூடிய சிஇஜி கேம்பஸுடைய என்ட்ரன்ஸ் தான் நின்றுட்டுருக்கிறோம். முக்கியமாக இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மேலே நல்லா பாருங்கள், 19th டேட்டை மறந்துடாதீங்க. இது உங்கள் ரைட்ஸு, கம்பல்சரியாக உங்கள் ஓட்டு நீங்கள் போட்டே ஆகணும். அது மட்டும் இல்லை, இந்த காலேஜை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இருந்தாலும் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் இங்கே என்னெல்லாம் இருக்குங்கிறத வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்துட்டு தான் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய மெயின் கிரவுண்டுங்க. 400 மீட்டர்ஸ் ட்ராக் ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸு அதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டுடைய அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அழகப்பா செட்டியார் காலேஜோடைய ஏசி டெக்னிக்ஸோடைய கேம்பஸும் இருக்குது, ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக என்ன ரொம்ப பசுமையாக இருக்கும். இப்போ வெயில் காலங்கிறதுனால கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. பட் இருந்தாலும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து விவேகானந்தா ஆடிட்டோரியம் சொல்லக்கூடிய ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியத்தில் 1-2 இல்லைங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 100 வருஷமாக நிறைய ப்ரோக்ராம்ஸ். அதில் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் டிகிரி, டாக்டர் அப்துல் கலாம் சார் கையில் தான் டிகிரி வாங்கினேன். அது இந்த இடம் தான். இந்த மாதிரி நிறைய பேர் டிகிரி வாங்கக்கூடிய இடம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடம் வந்து நீங்கள் இருக்குது. ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட். இப்போ நம்ம வந்து இந்த காலேஜில் இருக்கக்கூடிய இந்த பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேங்கிங் பண்ணுறதுக்கு வந்து கனரா பேங்க் ஏடிஎம்மும் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மும் இருக்குது. ஸோ காலேஜுக்குள்ளேயே பேங்கிங் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா, ஞாபகம் இருக்குங்களாங்க? இதாங்க பழைய கேண்டீன். இந்த இடம் இப்போ ரெனோவேட் பண்ணிட்டாங்க. பயங்கரமான ஒரு மேசிவ் பில்டிங்கில் ஃபுல்லாக ஃபுட் கோர்ட் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நியூ ஃபுட் கோர்ட்டுக்கு 8 ஓப்பன். பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இப்போ நம்ம இருக்கிற ஒரு இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ராமானுஜம் கம்ப்யூட்டிங் சென்டருங்க கூடியது.
உங்கள் கம்ப்யூட்டர் கனவுலாம் நனவாக போகிற இடம் இந்த இடம் தான். இவங்க தான் இன்ஃபேக்ட் சொன்னோம்னா என்டையர் நம்ம தமிழ்நாடுக்கே வந்து கவுன்சிலிங் ப்ராசஸை வந்து முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடத்தக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இங்கே தான் டெவலப் பண்ணாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க கூட இந்த மென்டாரும் சேர்ந்து தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடம், நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கிற இடம் இந்த இடமா இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் பல இன்ஜினியர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சென்ட்ரல் லைப்ரரி. உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும், அது டிஜிட்டல் மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து புக் டைப்பில் இருந்தாலும் சரி, ஹார்ட்வேர் மெட்டீரியல் ஹார்ட் டைப் மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் சரி, ஜேர்னல்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இன்றைக்கி இருக்க ஒரு ட்ரெண்டிங் தகுந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான எல்லா விஷயங்களும் இங்கே போய் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு முக்கியமான இடம் தான் இந்த இடம். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இந்த லைப்ரரிக்குள்ளே இருக்குது. சார் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் கேட் கேம்ப் சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஆர்ஜின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு லெபார்ட்டரி. இது ஃபுல்லாக ரிசர்ச் லெபார்ட்டரிங்க. கிட்டத்தட்ட சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த லேபு. ஏற்கனவே நம்ம வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். எஃப்ஆர்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் கேட் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டியூட் வந்து நிறைய ரிசர்ச் ஓரியன்டாகவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே முடிச்சுட்டு நல்ல பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே நிறைய சர்வேயிங் லேபு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் வந்து சர்வேயிங் நார்மலாக ப்ராக்டிக்கல் இப்படி தான் ஃபீல்டில் தான் உட்காந்து பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கல் லேர்னிங்கிற பாயிண்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் சொல்லுவாங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும், குறிப்பாக வந்து இப்போ ஜியாலஜி படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி, சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் சரி, மெக்கானிக்கல், ஆல் டிபார்ட்மெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் சேர்ந்து கொலாபரேட்டிவாக படிக்கக்கூடிய ஒரு ஃபுல் ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சென்டர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. நம்ம அப்படியே இந்த ஐஏஎஸ் பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் சாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம், சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜி, ரப்பர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி போன்ற எல்லா டெக்னாலஜி படிக்கக்கூடிய அந்த கேம்பஸ் தான் அந்த சைடில் இருக்குங்க. அது இன்னும் பெரிய சென்டர். அதை போய் பார்த்தா அதுக்கு இன்னும் 4 எபிசோட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே தான் உள்ளே இருக்கோம். நம்ம கேம்பஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். உங்களுக்கு இப்போ தெரியும் இது வந்து இங்கே படிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ப்ரைட் அப்படிங்கிறது. கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான கோர் வேல்யூஸ் இருக்கக்கூடிய இடம், இன்றைக்கி கரண்ட் டெக்னாலஜிக்கான ட்ரெண்டிங்கான நாலேஜ் உள்ள ஒரு இடம், ஹைலி பொட்டன்ஷியலாக இங்கே வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ஃப்யூச்சர் நீங்கள் சொல்கிறத விட எல்லாரும் பேசுகிற மாதிரி இருக்குன்றதை மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அப்படி ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கேம்பஸ்குள்ளே நம்ம இருக்கோம். இந்த கேம்பஸ்னுடைய வீலாக் உங்களுக்கே எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பை பை.